வணக்கம். யோக ஆசனங்களை 3 நிலைகளில் பழகலாம். படுத்த நிலை அல்லது கிடந்த நிலை, அமர்ந்த நிலை, நின்ற நிலை. ஒவ்வொரு நிலையிலும் பலன் வேறுபடும். முழுமையான பலன் நின்ற நிலையிலும், அதைவிட குறைவான பலன் அமர்ந்த நிலையிலும், அதைவிட குறைவான பலன் படுத்த அல்லது கிடந்த நிலையிலும் கிடைக்கும். உடல், மனம் எல்லா நாளும் ஒரே தன்மையில் இருப்பதில்லை. நாளுக்கு நாள் வேறுபடுகிறது. ஒரு நாள் மனம் ஊக்கத்துடனும் உடல் சுறுசுறுப்புடனும் இருக்கும். அப்படிப்பட்ட நாளில் நின்ற நிலையில் ஆசனங்களை பழக வேண்டும். சோர்வு தெரியாது. 2 வாரங்களுக்கு ஒரு முறையாவது நின்ற நிலை ஆசனங்கள் பழகுவது மிக மிக நல்லது. உயர்நிலை ஆசனங்கள் பழகும்போது உடல் நன்றாக வளைந்து கொடுக்கும், எளிமையாக இருக்கும். சில நாள் மனம் சிறிது தளர்வாக இருக்கும். உடலிலும் சுறுசுறுப்பு சிறிது குறைந்திருக்கும். அப்படிப்பட்ட நாட்களில் அமர்ந்த நிலையில் ஆசனங்கள் பழக வேண்டும். சில நாள் மனம் மிகவும் தளர்வாக இருக்கும். உடலும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட நாட்களில் படுத்த அல்லது கிடந்த நிலையில் ஆசனங்கள் பழக வேண்டும். எந்த நிலையிலும் நீங்கள் யோக ஆசனங்கள் பழகிட வகுத்த கால அட்டவணையை கடைபிடிக்க வேண்டும். உங்கள் உடலும் மனமும் ஒத்துழைக்காத போது அறிவின் துணை கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கு கிடைக்கும் நேரத்திற்கு ஏற்றாற்போல் ஆசனங்களை பழங்குங்கள். ஒவ்வொரு முறையும் உடலை 4 வகையில், அதாவது முன்னால் வளையும் ஆசனம், பின்னால் வளையும் ஆசனம், பக்கவாட்டில் வளையும் ஆசனம் மற்றும் உடலை முறுக்கும் ஆசனம் இடம் பெற வேண்டும். வாரத்துக்கு 1 நாளோ, 2 நாட்களுக்கு ஒரு முறையோ, 3 நாட்களுக்கு ஒரு முறையோ அன்றாடமோ யோக ஆசனம் பழகும் பழக்கத்தை கடைபிடியுங்கள். நன்றி.